கீரைனாவே எப்பயுமே கூட்டு பொரியல் அப்படின்னு போர் அடிச்சு வச்சா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பொன்னாங்கண்ணி கீரையில் சிவப்பு தண்டு கீரை. இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையில் அவ்வளோ நிறைய சத்து இருக்குங்க. இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த கீரையினுடைய நன்மைகளை நல்லா பெருக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த சின்ன வெங்காயம் பொன்னாங்கண்ணி கீரையில் அவ்வளோ நன்மைகள், மருத்துவ குணங்கள் இருக்குது. இது செட்டிநாடு பகுதியில் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் விட்டு பொன்னாங்கண்ணி கீரையில் மண்டின்னு ஒன்று செய்கிறது. அது ரொம்பவே நல்லது. குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிற்றுப்புண் இதெல்லாமே ஆற்றக்கூடிய தன்மை. அதுவும் இல்லாமல் இந்த கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை அல்லது ஏதோ நீங்கள் நார்மலாக பச்சை பொன்னாங்கண்ணி கீரையில் செஞ்சாலும் சரி, இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி அப்படியே செஞ்சு பாருங்கள். இது பொதுவாக நம்ம பொரியல் தான் பண்ணுவோம், இல்லைன்னா பருப்பில் போட்டு துவட்டல் பண்ணுவோம், கூட்டு பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு தோட்டத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை நல்லா தளன்னு இருந்திருந்தது. அதனால் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பறிச்சுட்டு நல்லா கழுவிட்டேன். நல்லா அலசி எடுத்துக்கோங்க, மண் தூசி எதுவுமே இல்லாமல். இது ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது. நீங்கள் தொட்டியில் வச்சாவே நல்லா வந்துடும். நீங்கள் மண்ணில் வச்சிங்க அப்படின்னா நல்லா படர்ந்து இந்த லயன் கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு அழகாக வரும். நல்லாவும் நிறையாவும் வரும், அடர்த்தியாகவும் வரும். அதனால் உங்களுக்கு சான்ஸ் இருந்ததுன்னா இந்த கீரை வாங்கும்போது அந்த தண்டை தூர போடாமல் உங்கள் மண்ணில் நட்டு வச்சு பாருங்கள். உங்களுக்கு நான் அந்த செடியை காமிக்கிறேன், அது இன்னொரு வீடியோவாக போடுறேன். அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குன்னு பாருங்கள். 4-5 ஊனி வச்சிங்கன்னாவே நிறைய வந்துடும். இது கூட நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கும் சின்ன வெங்காயத்துக்கும் மருத்துவ குணம் நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இதோட இம்பார்ட்டன்ஸை நான் இவ்வளோ உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள். சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பேனை சூடு பண்ணிக்கோங்க. பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கி வரும்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் நான் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன். இது நல்லா வதங்கி வரும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. சுவைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா திரங்கி வரட்டும். அந்த தக்காளி தோல் விட்டு நல்லா கீரையோடு சேர்ந்து திரங்கி வந்துச்சுன்னா தான் இந்த குழம்பு நல்ல சுவையாக இருக்கும். இது நல்லா திரங்கி வரும்போது செட்டிநாடு சாம்பார் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த மிளகாத்தூள் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம், இல்லை தனித்தனியாக பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுட்டு அதையும் இப்போ நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த வெங்காயம், தக்காளி, கீரை இது எல்லாமே நல்லா கொதித்து வெந்து வரும்போது வேக வச்ச துவரம்பருப்பு ஒரு 2 கரண்டி அளவுக்கும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வேக வச்சிங்கன்னா ஒரு 3-4 பேர் அளவுக்கு சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருக்கும். இது பருப்பு அதிகம் சேர்க்க தேவையில்லை. இந்த கீரை குழம்புக்கு பருப்பு அளவாக சேர்த்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது நல்லா கொதி வரும்போது வேக வச்ச துவரம்பருப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா தளன்னு கொதிக்கும் போது இறக்கி அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நல்ல மணமாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.